Hello friends, welcome to Max Mantra TNPSC channel. நம்ம ஆல்ரெடி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிச்சுட்டு குரூப் 2 மெயின்ஸு குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். குரூப் 2A மெயின்ஸு அதுக்கான நம்ம ரீசனிங் டாபிக் பார்த்துட்ருக்கோம். இப்போ மேபி இந்த டிசம்பர்லேயே இன்னும் கொஞ்சம் நாளில் குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி ஒரு 2-3 டாபிக் முடிச்சிருக்கோம். இப்போ அடுத்த டாப்பிக்காக கோடிங் மற்றும் டீகோடிங்கை பார்க்கலாம். இன்றைக்கி கோடிங் டீகோடிங்னா குறியீடுகளும் மறு குறியீடுகளும். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ நிறையா மூவிஸ்லாம் வருதுன்னா அதை டீகோட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இதுவும். ஆனால் அந்தளவுக்குலாம் கிரிட்டிக்கலாக இருக்காது. இது எப்படின்னா கோடிங்னா அவங்க ஒன்று கொடுத்துருவாங்க, நம்ம அதை அதே மாதிரி டீகோட் பண்ணணும். அது ஓகேங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சியும் நிறையா சர்ப்ரைஸ் பண்ணிடுச்சு இந்த மாதத்துலேயே. குரூப் 4ஓட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணி அடெண்டமெண்ட் விட்டாங்க. குரூப் 4 கவுன்சிலிங் நடக்க போகுது. இப்போது விரைவில் நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, அதில் குரூப் 4ல் பாஸ் பண்ணுவாங்க. கவுன்சிலிங் போகிற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம இப்போ டாபிக் உள்ள போகலாம். கோடிங் டீகோடிங். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி போட்டாலே கரெக்டாகவே போட்டுடலாம். நம்ம இதுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் மஸ்ட்டு. பார்த்திங்கன்னா ஏபிசிடி வச்சு கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏபிசிடி தான் மேக்ஸிமம் வச்சு கேட்பாங்க. இப்போ இது வந்து சிபிடி எக்ஸாம் டெஸ்ட்டுங்கிறதுனால போன எக்ஸாம் சிபிடியில் தான் வச்சாங்க. குரூப் 2 மெயின்ஸு இந்த வரைக்கும் சிபிடியாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுத்துட்டாங்கன்னா முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணும்போது ரஃப் ஷீட் கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சளவுக்கு கடகடன்னு ஏபிசிடியை 1லேருந்து 26 வரைக்கும் லைனாக போட்டுருங்க. அதே மாதிரி இசட்டை 1 ஆரம்பித்து ஏ 26 வரைக்கும் அது அப்படியும் போட்டுருங்க. இன்னொன்று என்னன்னா நமக்கான இதான் மோஸ்ட்லி மெயின். இப்போ இந்த மாதிரி தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படின்னா ஏலேருந்து எம் வரைக்கும் A1 B2 C3 D4 E5 இதே மாதிரி லைனாக கொடுத்துட்டு எம் வரைக்கும் 13 வரைக்கும் போட்டு எம்லேருந்து கீழே 14 என் ஆரம்பிக்கணும். NOPQRST அப்படின்னு சொல்லிட்டு இசட் வரைக்கும் போட்டுடணும். இது நம்ம என்னன்னா ஓரளவு ஞாபகம் வச்சுக்க பார்க்கணும். நம்ம எப்படின்னா ஓரளவுக்கு ஃபுல்லாக ஷார்ட்கட் இல்லாமல் ஓரளவுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கிட்டா அப்போ நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. எல்லாருக்குமே ஏபிசிடி 1 2 3 4 தெரியும். அந்த நம்பர் ஞாபகம் வச்சுங்க. அதுக்கு அடுத்தது ஷார்ட்கட்டில் எஜோட்டினா EGOTY 5 10 15 20 25 எஜோட்டி இதுவும் ஞாபகம் வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஷார்ட்கட் என்ன சொல்லலாம், ஹைட்டு ஹெச் ஹைட்னா 8 ஓகேங்களா? இது ஹெச்சுக்கு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேக்கு கிங்ஸ் 11 பஞ்சாப். இது எல்லாருக்கும் ஓரளவுக்கு ஞாபகம் இருக்கும். கிங்ஸ் 11 பஞ்சாப். கேனா 11 கிளவன் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். கிங்ஸ் 11 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது ஆறு பார்த்திங்கன்னா ரைட் டு ஓட்டு 6னா 18 ரைட் டு ஓட்டுனா 18 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி ஏபிசிடி வந்து 1 2 3 4 வச்சோமோ ஏபிசிடியை 1 2 3 4 ஞாபகம் வச்சுமோ அதே மாதிரி XYZ 24 25 26 ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம 24 25 26 ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம அதே மாதிரி எம்னா 13 எம்னா கீழ் நோக்கி இருக்கிறதுனால 13 W மேல் நோக்கி கொடுக்கறதுனால 23. அதே மாதிரி வீனா 2 இருக்குங்களா, 2 கூட இருக்குங்களா, அப்போது வீனா 22 ஞாபகம் வச்சுக்கலாம். அதே மாதிரி என்னா 14 நவம்பர் 14 நேரு பர்த்டே, அப்போது N14 ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ ஒரு ரீகால் பண்ணி பார்ப்பாருங்க. ஏபிசிடி 1 2 3 4 ஓகேங்களா? எஜோட்டி 5 10 15 20 25 எஜோட்டி. அதுக்கடுத்து ஹைட்டு ஹெச் 8 கிங்ஸ் 11 பஞ்சாப் K11 கிளவன். அதே மாதிரி 6னா 18னா ரைட் டு ஓட்டு. அதுக்கடுத்து எம்னா 13 Wனா 23 வீனா 22. அதே மாதிரி என்னா 14. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் ப்ராப்ளத்துக்குள்ள போகலாம். நம்ம in a certain code exact is written as 91685. milk is written as 7243. என்னன்னா அப்படியே கூட பார்த்துங்க. எக்ஸாக்ட்டு 9 1 6 8 5 இது நீங்கள் எடுத்து எது லேட்டாகும். மேக்ஸிமம் நீங்கள் சிஸ்டமே இருந்தாலுமே அப்படியே அது மாதிரி வச்சு பார்க்க பாருங்கள். மில்க்கு 7243 அப்போது மெல்ட்டுன்னு என்ன வரும் கேட்குறாங்க. எம்மு அப்படியே எடுத்துங்க. எம்முனா 7 ஈனா 9 எல் எங்கே இருக்குங்களா, எல்லுனா 4 டீனா என்ன வரும் 5. அப்போது 7945 தான் ஆன்சர். இதே மாதிரி தான் கொடுப்பாங்கனால மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இதில் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில். ஓகேங்களா? என்னென்னா certain code language pink is written as 4 metal is written as 5 what will code for studies. ஓகேங்களா? இது வந்து பார்க்க எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கறதுக்கு
பிங்கு 4 லெட்டராக இருக்குங்களா, என்ன கோடு பாருங்கள். பிங்கு 4 லெட்டர், பிஐஎன்ஜி பிங்கு 4 லெட்டர். மெட்டல் எம்இடிஎல் 5 லெட்ரு. அப்போ ஸ்டடீஸ் எத்தனை லெட்டர்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7. அப்போது ஆன்சர் 7 தான். இது ஈஸியான கணக்கு தான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து 4ஆவது கணக்கு பாருங்கள். இன் ஏ லாங்குவேஜ் ஆர்கிடெக்ட் டி வரும். ஆர்கிடெக்ட் இஸ் ரிட்டன் as 3 20 5 10 11 22 7 5 22. எப்படி சொன்னேன்னா நீங்கள் வந்து எழுதும்போது அப்படி எழுதிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். நீங்கள் மோஸ்ட்லி 32லாம் பிரிக்காதீங்க, 26க்குள்ளே ஒரு நம்பர் வர மாதிரி பிரித்து போட்டுங்க. அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 3 20 5 10 11 22 7 5 22. ஓகேங்களா. இப்போது பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட்டு ஏ 3 6 20 சி 5 ஹெச் 10 ஐ 11 டி 22 இ 7 சி 5 டி 22. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏதோ ஒரு கோட், இது மொத்த டோட்டலாக எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு சேம் காம்போ இருக்குது, சேம் காம்பினேஷன் இருக்குது. ஓகேங்களா. இப்போது ஏக்கு நம்பர் என்னது 1ங்களா. ஆறுக்கு என்னது 18, ரைட் டு ஓட்டு 18. சி 3, ஹெச் ஹைட்டு 8, ஹெச்ஐ 9, 1 6 ரைட் டு 8 18, சி 3, ஹெச் ஹைட்டு 8, ஐ 9, டி 20, மெஜோரிட்டியில் டி 20, இ 5, சி 3, டி 20. இது பார்த்தீங்கன்னா 1 இங்கே 3 இருக்குது, 18 20 இருக்குது, 3 5 இருக்குது, 8 10 இருக்குது, 9 11 இருக்குது. அப்போது +2 போட்டாக்கா 3 வந்துருக்குமா, +2 போட்டால் 20 வந்துடுமா, +2 போட்டாக்கா 5 வந்துடும், +2 போட்டாக்கா 10 வந்துடும், +2 போட்டாக்கா 11 வந்துடும். 20 + 2 22, 7 5 + 7 5 + 2 7 3 + 2 5 20 + 2 22 மாதிரி தான் மேனேஜ் இருக்கும். வாங்கினா மேனேஜர்னு என்னென்னு கேட்டிருக்காங்க. மேனேஜர்னா எம்னா 13, 1 என்னன்னா 14, ஏ 1, ஜினா என்ன நம்பர் வரும், ஜி 7, இ 5, 6 ரைட்டு ஓட்டு 18. இப்போது எல்லாமே +2 போடணுங்களா. இப்போ 15 3 16 3 9 7 20. அப்போது இதுதான் ஆன்சர். 15 3 16. இப்போ என்னென்னா D2 is related to H6 in certain way. In the same way L11 is related to P15. To which of the following T18 is related? இப்போது இதில் என்ன காம்போ வரும்னு பாருங்கள். இப்போது D2 is related to H6, சரி. L11 is related to P15. ஓகேங்களா. இப்போது என்னன்னு பாருங்கள். Dனா 4, H 8ங்களா. இது என்ன காம்போ +4. இந்த 2 இங்கே 6 மாதிரி இருக்குங்களா, அதுவும் +4. L என்ன வரும், L 11, P 15, P இந்த L 12, P 16. இது எத்தனை நம்பர் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, +4. இது 11 15, இதுவும் +4. இப்போது இதே மாதிரி தான் T18 இஸ் ரிலேட்டட் டு வாட்டுன்னு கேட்டிருக்காங்க. T வந்து என்னது, T எஜோட்டியில் 20. ஓகேங்களா. எஜோட்டி போட்டால் 20, இங்கே 18 இருக்குது. 18 கூட 4 கூட்டினா 22. 22 பாருங்கள், எல்லாத்துக்கும் 22 இருக்குது, அது ஈஸியாக போட்டால். இப்போது 20 கூட இங்கேயும் 4 கூட்டணும். அப்போ 4 கூட்டினா 24. 24 நம்பர் என்ன வரும், எக்ஸ். அப்போ எக்ஸ் 22 தான் ஆன்சர். அப்போ இதுதான் ஆன்சர். இன் a certain code language 329 is coded as you are bad, 419 is coded as bad is good, 195 is coded as nothing is bad. What number represents good? ஓகேங்களா. இப்போ என்னன்னா இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குன்னா நம்பர் இருக்குது பாருங்கள். இந்த ரெண்டுத்துலையுமே 329 419. அப்போ இதுலேயும் 9 இருக்குது, இதுலேயும் 9 இருக்குது. அப்போ இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது பாருங்கள். யூ ஆர் பேட், பேட் இஸ் குட். அப்போது மோஸ்ட்லி இப்படி போகிறத விட குட்டு, கொஸ்டினில் குட்டு கேட்டிருக்காங்களா, அப்போ நம்ம குட்டு இருக்கிற ஆப்ஷன் பேட் இஸ் குட்டா. அப்போது பேடுனா 9. ஓகே. அப்போது இந்த 2 நம்பரில் தான் இருக்குது. 4ம் 1 தான். ஈஸ் பாருங்கள், பேட் இஸ் குட்டா. இங்கே ஈஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, இதில் 419 பேட் இஸ் குட்டு, 195 நத்திங் இஸ் பேட். அப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, ஈஸ் இருக்குங்களா. இந்த ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குது, ஆல்ரெடி 9 அடிச்சிச்சு, 9 அடிபட்டாச்சு, 9 தான் நம்ம பேடுன்னு தெரியும் நமக்கு. அப்போது ஒன்று ஈஸுங்களா. அப்போது நமக்கு என்ன வேணும், குட்டு தான் வேணும். அப்போ குட்டுனா 4 தான். 4 மட்டும்தான் அடிபடாமல் இருக்குது, அதுலேயும் குட்டு மட்டும் அடிபடாமல் இருக்குது. அப்போ 4 தான் ஆன்சர். இது வந்து சைனீஸ் கோடுன்னு சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி வரது எல்லாமே
in certain code language grapes are multi red is coded as 8643. அடுத்து பார்த்தீங்கன்னா red people eat mango is coded as 7452 and mango multi apple is coded as 350. how will red apple is coded? நமக்கு என்ன வேணும்னா இந்த ரெட்டு வேணும், இந்த ரெட்டு இந்த ஆப்பிளும் வேணும் நமக்கு. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு காமனாக என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். நம்ம இந்த ரெட்டில் என்னென்ன இருக்குது? கிரேப்ஸ் ஆர் மல்டி ரெட்டு. மல்டிங்க இருக்குங்களா? இதுலேயும் மல்டி இருக்குது, இதுலேயும் மல்டி இருக்குது. இந்த ரெண்டுலேயுமே இதில் ரெண்டுல காமனாக என்ன இருக்குது? 3 இருக்குங்களா? அப்போது மல்டிங்கிறது 3ன்னு போயிடும். இல்லை அப்படி எடுக்க முடியாது, ஏன்னா இதுலேயும் 3 இருக்குது, அதனால் அப்படி வராது. வேறு எப்படி எடுக்கலாம்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா அப்போது மல்டிக்கு ஆன்சர் 3 தான். மல்டி 3 தான், அது கரெக்டு தான். அப்போது மல்டி 3 தான். இங்கே ரெட்டு, இங்கேயும் ரெட்டு இருக்குது, இங்கேயும் ரெட்டு இருக்குது. இங்கே வேறு என்ன காமனாக இருக்குது? இடத்துலையும் 4 காமனாக இருக்குங்களா? அப்போது 4 தான் ரெட்டு. 4 ரெட்டு ஆப்ஷனில் 4 0 இருக்குது. நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு இது கூட பார்க்கலாம். நம்ம 4 0 4 கண்டுபிடிச்சிட்டோம். 4 ரெட்டு. இப்போ மேங்கோ பாருங்கள், இதுலேயும் மேங்கோ இருக்குது, இதுலேயும் மேங்கோ இருக்குது. இதில் என்ன இருக்குது? 7452 இருக்குது, 350 இருக்குது. அப்போது 5 போய்டுங்களா? 5 மேங்கோ ஆகிடுங்களா? இப்போ மீதி என்ன இருக்குது? 0 மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? ஆப்பிள் மட்டும்தான் இருக்குது. அப்போ 0 தான் ஆப்பிள். ஓகேங்களா? இஃப் LBP is written as roses are blue. SIK sick he red flowers. P meat he flowers are vegetables which represents rose. ரோஸு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரோஸ் எங்கே இருக்கோ அதுலேருந்து நம்ம போவோம். ஒரு ரோஸ் அதுலேருந்து போயிட்டு சப்போஸ் கண்டுபிடிக்கலாம், வேறு எதில் காமனாக இருக்கோ அதை பார்த்து நம்ம கற்றுக்கலாம். ரோசஸ் ஆர் ப்ளூவா? ரோசஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ரோசஸ் ஆர் ப்ளூ. அப்போது LBP இதுலேருந்து கண்டுபிடிக்க முடியுமா? ரோஸு இது வச்சு வேறு எங்கேயுமே ரோஸ் காமனாக இல்லை, இந்த ஒரு இடம் மட்டும் தான் ரோஸ் இருக்குது, அதை அப்படியே விட்டுருங்க. அது இப்போ என்னென்னா ரோசஸ் ஆர் ப்ளூ, ரெட் ஃப்ளார்ஸ், ஃப்ளார்ஸ் ஆர் வெஜிடபிள். ஃப்ளார்ஸ் காமனாக இருக்குங்களா? சிக்கி ஃப்ளார்ஸு, இங்கேயும் ஃப்ளார்ஸ் இருக்குது. சிக்கு ஹீ, இங்கே பி மீட் ஹீ. அப்போது ஹீ தான் ஃப்ளார்ஸு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி ஆர் பாருங்கள், LBP ஃப்ளார்ஸ் ஆர் வெஜிடபிள்ஸ். அப்போது இதில் காமனாக இருக்குது, பி இருக்குங்களா? இதுலேயும் காமனாக பி இருக்குது, இதுலேயும் காமனாக ஆறு இருக்குது, இதுலேயும் காமனாக ஆறு இருக்குது. அப்போது பி தான். பி அடிபட்டுருங்களா? வேறு எதாவது அடிபடுங்களா? எல்லும் வரும், பியும் வரும் ரோசஸ்க்கு. ஏன்னா ப்ளூ வேறு எங்கேயுமே கொடுக்கல நமக்கு, ரோசஸ் வேறு எங்கேயும் கொடுக்கல, அதனால் நம்ம இதில் வேறு எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது எல்லும் வரலாம், பியும் வரலாம், 2 ஆப்ஷனுமே வரலாம். ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க? பி தனியாக கொடுத்துருக்காங்க, இல்லு தனியாக கொடுத்துருக்காங்க, SIK தனியாக கொடுத்துருக்காங்க. ரெட்டு வேணால் கொடுத்துருந்தாலும் SIK வேணால் சொல்லலாம். அப்போது இதுக்கு ஆன்சர் cannot be determined தான் ஆன்சர். A certain code what is coded as 5298. What is coded as 5298? tan THAN is coded as 9826. அப்போது WHAT 5298, THAN 9826. இப்போ பாருங்கள், இதில் எதுலையும் காமனாக இருக்குது பாருங்கள். T இருக்குது, இங்கேயும் T இருக்குது, H இருக்குது, இங்கேயும் H இருக்குது, இங்கேயும் A இருக்குது, இங்கேயும் A இருக்குது. இப்போது இந்த இடத்துல காமனாக கொடுங்க பாருங்கள். 9 இருக்குங்களா? 9. 8 இருக்குங்களா? 8. 2 இருக்குங்களா? இருக்குது, 2 இருக்குது. இதில் அடிபடாதுனது W அடிபடலை, இதில் அடிபடாதுனது 5. அப்போ ஆன்சர் 5 தான் ஆன்சர். இப்போது அதுக்கு தகுந்த பாருங்கள். If in a certain code diagonal is written as language, then how will LCAS is written as the same code சொல்லிருக்காங்க. இது எப்படி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்ப்போம். LANGUID இது அப்படியே பாருங்கள், எப்படின்னு பாருங்கள். இங்கே D ஃபஸ்ட்டாக இருக்குங்களா? இங்கே D லாஸ்ட்டாக இருக்குது, I அது பக்கத்தில் இருக்குது, இங்கேயும் I அது பக்கத்தில் இருக்குது, U இங்கேயும் அங்கேருந்து 3ஆவதாக இருக்குது, G கடைசியில் 4 இருக்குது, கடைசியில் 4 இருக்குது, N A L. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் இதே மாதிரி காம்போவில் தான் அடுத்த எதுவும் வரணும் ஆன்சராக. ஓகேங்களா? இப்போது பாருங்கள், ELKCAHS இ கடைசியாக வரணுமா? எல்லாத்துலையும் இ கடைசியாக தான் வந்திருக்கு. 3 ஆப்ஷனில் இ கடைசியாக வந்திருக்கு. அடுத்து விட்டுருங்க. அடுத்தது எல் 2ஆவதாக தான் வந்திருக்கு, எல்லாத்துலேயுமே 2ஆவதாக தான் இருக்குது. 3ஆவதாக கே இருக்குது, 3ஆவதாக கே வந்து இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போது ஆப்ஷன் ஏ இல்லை பி, ஆப்ஷன் ஏ இல்லைனா ஆப்ஷன் பி தான். அடுத்தது சி, அதுவும் ஒன்றா தான் இருக்குது. அடுத்தது ஏ இங்கே இருக்குது, இங்கே ஓ இருக்குது. அப்போது இந்த ஆன்சர் வராது, இது தான் வரும். என்ன போட்டு பாருங்கள், எஸ் ஹெச் ஏ சி கே எல் இ, SHA CKLE இதுதான் in a certain code. Addition is written as அப்படியே addition எழுதுங்க, அப்படியே இப்படி கொடுத்துரும் அதே மாதிரி எழுதுங்க. IDETION
NOIங்களா? ஓகே, எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஒரு சில கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 2 3 3 பிரிச்சிருப்பாங்க. I இங்கே இருக்குங்களா, I இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, D இங்கே இருக்குங்களா, D ரெண்டாவதாக இருக்குது, E மூணாவதாக இருக்குது. ஓகே, இப்போது இந்த E 3 3 பிரிச்சிருக்காங்க. E மூணாவதாக வந்திருக்கு. 3 பிரிச்சனால இந்த கடைசி D ரெண்டாவதாக வந்திருக்கு, I மூணாவதாக வந்திருக்கு. இந்த T அப்படியே தான் வந்திருக்கு. அதே மாதிரி இதுவும் பாருங்கள், இந்த I லாஸ்ட்டாக போயிருக்கு, இந்த N இங்கே இருக்குது, இந்த N லாஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி மெடிக்கலுக்கும் பிரிங்க, 3 3 பிரிங்க. 3 இந்த பக்கம் 3 நடுவில் 1. அப்போது இந்த D இங்கே வருங்களா, D E M DEM IE LAC DEMILAC DEMILAC ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே இன்னும் நிறையா கணக்கு இருக்குது. நான் கோடிங்கில் நான் இன்னொரு தடவை வீடியோ போடுறேன், லாங் வீடியோவே. நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ண என்னால் மோர் வீடியோஸ் கொடுக்க முடியும். நம்புகிறேன் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஸோ மச். மேக்ஸ் மந்த்ரா டிஎன்பிஎஸ்சி சேனல் தான் நம்ம சேனலு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் கிளாஸஸ் புரியும். நான் மேற்கொண்டு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.